Hello students, welcome to Hiba Max 12th standard Max la chapter 7 exercise 7.1 la 8th question la இந்த வீடியோல பார்க்கலாம். A conical water tank with vertex down of 12 meters height has a radius of 5 meters. Height வந்து 12 meters downல, radius வந்து 5 meters at the top. If water flows into the tank at the rate of 10 cubic meter per minute, ஒரு மினிட்டுக்கு 10 cubic meter water வந்து tankல வருது. How fast is the depth of the water increases when the water is 8 meter deep? ஸோ இது ஒரு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு கோனிக்கல் டேங்க் இருக்கு சரிங்களா. ஒரு கோனிக்கல் டேங்க் ஹைட் வந்து 12, ரேடியஸ் வந்து 5. எவ்வளோ ரேட்டில் தண்ணி வருதுன்னா 10 cubic meter per minute. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக இந்த வாட்டரோட டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் வாட்டர் வந்து 8 மீட்டர் டீப்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம்னா வென் 8 மீட்டர் டீப், அப்போ ஹெச் வந்து 8 இருக்கும் போது ரேட் ஆஃப் ஃப்ளோ எவ்வளோ இருக்கு 10 cubic meter per minute. இந்த ரெண்டு வேல்யூ வச்சுட்டு தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரையலாம். ஒரு கோனிக்கல் டேங்க் அப்போ கோன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ இதோட ரேடியஸ் வந்து 5 கொடுத்துட்டாங்க அண்ட் டெப்த் வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க கரெக்டா. இப்போ இதில் வந்து தண்ணி வந்து ஒரு 8 மீட்டர் ஹைட்டில் வந்து தண்ணி இருக்குது, 8 மீட்டர் டீப்பில் வந்து தண்ணி இருக்குது ஆல்ரெடி சரிங்களா. என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஆல்ஃபா இது ஆங்கிள், ஏன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் இல்லைங்களா. இந்த லைனில் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இதை நான் tan ஆல்ஃபா வச்சு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது ஓ எடுத்துக்கலாம், இது வின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுலேருந்து நான் எடுக்க போகிறேன். ஓஏன்றது நமக்கு ரேடியஸ், விஓ அப்படின்றது நான் வந்து ஹைட்டுன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. வெர்டிசஸ் மாதிரி மார்க் பண்ணிட்டோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஹெச் வந்து 12 meters டோட்டல் ஹைட்டு, ரேடியஸ் எவ்வளோ 5 meters, இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது லெட் V be the volume. Let V be the volume of the cone and alpha ஒன்று எடுத்திருக்கோம் இல்லையா. alpha be the semi vertical angle, ஏன்னா பாதி தான் எடுத்திருக்கோம் இல்லையா. semi vertical angle of the cone. இப்போ இந்த ஆங்கிளை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ tan தீட்டா எடுத்துக்கிறேன். ஏன் tan தீட்டா எடுத்துக்கிறோன்னா ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடு மட்டும் தான் இருக்குது, இந்த சைடு இல்லை சரிங்களா. அதனால தான் இப்போ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஓஏ பை அட்ஜசன்ட் சைடு ஓவி சரிங்களா. இப்போ tan ஆல்ஃபானா என்னது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இதோட வேல்யூஸ் என்னது, ஓஏக்கு வந்து 5, 12. இப்போ ஓஏவோட வேல்யூனா ரேடியஸ், ஓவி வேல்யூனா ஹைட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 5/12ன்னு எழுதலாமா. ஏன்னா நான் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வர போகிறேன், அதுக்கப்புறம் வால்யூமில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வந்தால் 5 into ஹெச், ஹெச் வந்து நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம், டிவைடட் பை 12. இப்போ வால்யூம் ஃபார்முலாவில் ஆருக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும் கரெக்டுங்களா. வால்யூம் ஆஃப் த கோன் 1/3 pi r square h cubic units. இப்போ 1/3 பை அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சரில் பை வந்து அவங்க நம்பர்ஸில் எடுத்துக்கல, இப்படியே தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் அப்படியே எடுத்துக்கலாம். ஆர் ஸ்கொயர் அப்போ 5h/12 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒரு ஹெச். இப்போ இதோட சால்வ் பண்ணலாம். 5/3ன்னு மாறிடும் இன்ட்டு 5 ஸ்கொயர் 25, ஹெச்சுக்கும் ஒரு ஸ்கொயர் டிவைடட் பை 12 ஸ்கொயர் வந்து 144 இன்ட்டு ஒரு ஹெச் இருக்குது. இப்போ இதை சேர்த்து எழுதுறதா இருந்தால் 25 ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம், பை அப்புறம் எழுதிக்கலாம். ஹெச் ஸ்கொயர் இங்கே ஒரு 1, அப்போ ஹெச் கியூபு டிவைடட் பை 3 இன்ட்டு 144. இதை வந்து நம்ம வால்யூமாக எடுத்துக்கலாம் சரிங்களா. இதை நெக்ஸ்ட் இதில் நம்ம அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணலாம் முடியாது, பாயிண்டில் வரும், நம்ம அங்கே எழுதிக்கலாம். இப்போ நான் ரேட் கண்டுபிடிக்கணும் கரெக்டுங்களா. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, rate of water flow. rate of water flow வந்து நம்ம dv by dtன்னு எடுத்துக்கலாம். வால்யூம் in terms of time எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 10 cubic meter
பெர் மினிட்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் வாட்டரோட ஹைட் ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு சொல்லியிருந்தாங்க, 8 மீட்டர் டெப்த்தில் இருக்கு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு வாட்டரோட ஃப்ளோ 10 மீட்டர் கியூப் பெர் மினிட் இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும், அப்போ எவ்வளோ ரேட்டு தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும்னா இன்க்ரீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம், இவ்வளோ டைமுக்கு இவ்வளோ இது இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ரேட்டு தான் நம்மளும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வியை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். சரிங்களா, வி வால்யூமை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே போதும். ஆல்ரெடி இது நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி பை டிடி, ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம். டிவி பை டிடின்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம். அண்ட் இதில் இருக்க கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். கான்ஸ்டன்ட் வேல்யூ 25 பை பை 3 இன்ட்டு 144. இப்போ ஹெச் மட்டும் தான் கியூப் இருக்குது. ஹெச் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n இன்ட்டு, ஞாபகம் இருக்கா, எக்ஸ் பார் n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு எக்ஸ் பார் n மைனஸ் 1. அப்போ ஹெச் கியூப்னா 3 இன்ட்டு ஹெச் பவர் 3 மைனஸ் 1, தட் இஸ் 2. டேரெக்டாக எழுதிடலாம். dh பை டிடின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹெச்சோட வேல்யூ 8 அண்ட் டிவி பை டிடி வேல்யூ 10ன்னு எழுத போகிறேன். ஸோ டிவி பை டிடி வேல்யூ 10. இப்போ 25 பை ஹெச்சுக்கு பதில் 8 எழுதணும். 8 ஸ்கொயர் டிவைடட் பை 144 இருக்கும். அண்ட் ஆல்ரெடி எனக்கு இங்கே டிஹெச் பை டிடி இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் லைனில் இதெல்லாம் அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஏன்னா எனக்கு வெறும் டிஹெச் பை டிடி மட்டும்தான் வேணும், வேறு எதுவுமே வேண்டாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 10 இன்ட்டு 144 டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் போயிடும். நியூமரேட்டரில் இருக்க மொத்தமும் கீழே வந்துடும். 25 இன்ட்டு 5 இன்ட்டு 8 ஸ்கொயர் 64, இல்லை 8 இன்ட்டு 8 இருந்தாலும் பரவாயில்ல, இஸ் ஈக்குவல் டு dh by dt. 5 2 times, 5 5 times, 2 1 times, 2 32 times, 2 7s are 2 2s are, 2 1s are 2 6 are 12, so 16 72. 2 tables பண்ணலாம், இல்லைனா 2 8s are, 2 3s are 6, 2 6 are 36. கரெக்டா? Next again 2 table, 2 4s are 8, 2 1s are 2, 2 8s are 16. 4 table 18 cancel ஆகாது. அப்போ 2 table 2 2s are 2 9s are. இப்போ பேலன்ஸ் எனக்கு 9 இருக்கு. 9 divided by 5 into 2, 10 pi per minute, which is equal to dh by dt. How fast it increases னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து 9 meter 9 by 10 pi meter per minute. என்ன கேட்டிருந்தாங்க, how fast the depth of the water will increase. ஸோ அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். dh by dt is equal to 9 by 10 pi meter per minute. தனியாக எடுத்து எழுதணும்னா எழுதுங்க, இல்லைனாலும் வேண்டாம். சரிங்களா, கிளாஸ் ஒர்க்கில் இதோட முடிச்சிருந்தாலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம் எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.